Hi students, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா Q தேர்ட் யூனிட்டில் அதே ஸ்டாக் பார்த்தோம். இது Q ஸ்டாக்னா என்ன பார்த்தோன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஒரு பேங்கிள் வியர் பண்ணுறபடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடுறத தான் கடைசி கழட்டுவோம். சரியா? லாஸ்ட்டாக கழட்டு லாஸ்ட் இன் கடைசியாக பேங்கிள் எங்கே போடுறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். பட் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா Q படிக்க போகிறோம். Qனா அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு Q, இப்போ ஒரு ரேஷன் கடையில் நீங்கள் க்யூவில் நிற்கிறீங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெளியில் வர்றவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வெளியில் போவாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வர்றவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வெளியில் போவாங்க. இதான் என்னது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. ஸோ பாருங்கள், Q is a linear data structure that follows first in first out. ஸோ Qங்கிறதும் ஸ்டாக் மாதிரியே லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இதில் வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டாக்கில் என்ன பண்ணுவோன்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். சரியா? ஸோ இங்கே நல்லா பாருங்கள், ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இன்சர்ஷன் ஆஃப் நம்ம க்யூலேயும் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் தான் பார்க்க போகிறோம். இன்சர்ஷன் ஆஃப் எலிமெண்ட் இஸ் டன் அட் ஒன் எண்ட் ஆஃப் த கால்டு. இன்சர்ஷன் இங்கே பாருங்கள், இன்சர்ஷன் வந்து ஒரு எண்டில் நடந்தால் அதை வந்து அந்த எண்டை இன்சர்ஷன் நடக்கிற எண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரியர் எண்ட் ஆஃப் த க்யூ. இங்கே பாருங்கள், இதுதான் க்யூ. இதில் இன்சர்ஷன் நடக்கிற பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? ரியர் எண்ட். ஸ்டாக்கில் ஒரே ஒரு எண்டில் மட்டும்தான் என்ன நடக்கும்? இன்சர்ஷனும் டெலிஷனும் நடக்கும். அதை புஷ் பாப்புன்னு சொல்லுவோம். க்யூவில் என்ன சொல்லுவோன்னா NQ DQன்னு சொல்லுவோம். ஸோ இன்சர்ஷன் ஒரு எண்டில் நடக்கிற இன்சர்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? ரியர் எண்ட் ஆஃப் த க்யூன்னு சொல்லுவோம். டெலிஷன் வந்து இன்னொரு எண்டில் நடக்கும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃப்ரண்ட் எண்ட். அப்போ இன்சர்ஷன் ரியர் எண்ட் பேக்கில் நடக்குது, டெலிஷன் ஃப்ரண்ட் எண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றவங்க ஃபஸ்ட்டு வெளியில் போயிடுவாங்க. சரியா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பாயிண்டர். ஃப்ரண்ட் பாயிண்டர்னால் என்னென்னா it always point to the first element inserted in the queue. அப்போ ஃப்ரண்டில் தான் என்ன நடக்கும்? டெலிஷன் நடக்கும். ஸோ இது எதை பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட், எந்த எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுவோம். அதுதான் எங்கே இருக்கும்? ஃப்ரண்டில் இருக்கும். இது க்யூ. சரியா? க்யூவை ஞாபகம் வச்சிருந்தேன். ரியர்னா அப்போ என்னது? லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட்டை தான் நம்ம கடைசியாக இன்சர்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் 10 பேர் இருக்கீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தவங்க ஃப்ரெண்டில் நிற்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு டெலீட் ஆகி போயிடுவாங்க. லாஸ்ட்டு வந்தவங்க அந்த க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க. அதை தான் எங்கே ரியர்னு கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டு தான் ரியர். சரியா? ஸோ ஃபார் MTQ இப்போ க்யூ எம்டியாக இருக்குது. ஒரு லிஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல. லிஸ்ட்டுனா எப்படி இருக்கும்னா லிசன் இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த லிஸ்ட்டில் இது வந்து இப்போ எப்படி இருக்குது? இந்த லிஸ்ட் எம்டியாக இருக்குது. இந்த லிஸ்ட் எப்படி இருக்குது? எம்டியாக இருக்குது. ஸோ எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டோட வேல்யூ என்னது? -1. ஸ்டாக்கில் என்ன சொல்லுவோம்னா டாப்னு சொல்லுவோம். டாப் எம்டியாக இருந்தால் -1. ஸோ ஃப்ரெண்ட் எஃப் எம்டியாக இருந்ததுன்னா -1. -1னா ஃப்ரெண்டும் ரியரும் என்னவா இருக்குன்னு அர்த்தம்? எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் ஆன் க்யூவில் 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. என்னென்னா NQ DQ. NQனா nothing but it is a insertion. DQனா என்னது? deletion. So NQ operation என்னன்னு பார்ப்போமா? So it is the process of inserting new element at the எங்க insert பண்ணுவாங்கன்னு சொன்னேன்? கடைசினா rear end of the Q. அப்போது ஒரு ப்ராசஸ் இன்சர்ட்டிங் ஏ நியூ எலமெண்ட் அட் த ரியர் எண்ட் ஆஃப் த க்யூ. ஒரு புதிய எலமெண்ட்டை கடைசியில் ரியர்னா பேக், அப்படி தானே? பேக்கில் நமக்கு ஜாயின் பண்ணுறது தான் என்னது? NQ. ஃபார் எவ்ரி NQ ஆப்ரேஷன். NQ ஆப்ரேஷன் பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா செக் ஃபார் ஃபுல் க்யூவாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ க்யூ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளால் இப்போ 10 பேர் இருக்க பாக்ஸ் இருக்குது. இதில் சொன்னேன்ல, இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4. அப்போ 4ம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ க்யூ ஃபுல்லாக இருந்ததுன்னா we couldn't insert a new element. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னது? செக் if the queue is full, insertion is not full. அதர்வைஸ் என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ரியர்னா பேக்கில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னது? NQனா என்னது? இன்சர்ஷன். DQ ஆப்ரேஷன். DQனா என்னது? அப்போ டெலிஷன் எங்கே நடக்கும்? ஃப்ரண்ட் எண்டில் நடக்கும்.
ஃப்ரெண்டில் தான் அதாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, முதல்ல வர்றவன் வெளில போவான், அதனால முதல் ஃப்ரெண்ட் எண்டில் நடக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் deleting the element from the front end of the queue for every DQ ஆப்ரேஷன். DQ ஆப்ரேஷனில் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, செக் ஃபார் எம்டி கியூ. டெலீட் பண்ணும்போது எம்டியாக கியூ இருந்ததுன்னா டெலீட் பண்ண முடியுமா? முடியாது. கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும்? டெலீட் பண்ணுறதுக்கு எலமெண்ட் வேணும். இஃப் சப்போஸ் அந்த எலமெண்ட் இருந்தது கியூவில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்டில் ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. செக் ஃபார் எம்டி கியூ. எம்டி கியூவாக இருந்துச்சுன்னா we couldn't delete any element otherwise. இப்போ எம்டி இல்லாமல் வேல்யூஸ் இருக்குன்னா delete the first element. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை தான் நம்ம delete பண்ண முடியும். அதேமாதிரி இன்சர்ட் எங்கே தான் பண்ண முடியும்? லாஸ்ட்டில் தான் பண்ண முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? delete பண்ணுறோம். சரியா? கியூவில் இருந்து. நெக்ஸ்ட்டு இதில் 2 கண்டிஷன் இருக்குது கியூவில். அதே மாதிரி ஸ்டாக்லேயும் இருந்தது. கியூவில் 2 கண்டிஷன் இருக்குது. கியூ ஓவர்ஃப்ளோ, கியூ அண்டர்ஃப்ளோ. கியூ ஓவர்ஃப்ளோனா என்ன? உங்களுக்கு ஸ்டாக்லேயே நான் சொல்லி தந்தேன். எப்படி இருக்கும்? நம்ம ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம். எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டை நம்ம ரியரில் பேக்கில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி கியூ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை இன்சர்ட் பண்ண முடியாது. அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், an attempt to insert an element x at the rear and the queue when the queue is full is said to be overflow. அதே மாதிரி கியூ அண்டர்ஃப்ளோனா என்னது? நம்ம டெலீட் பண்ணும்போது கியூ எம்டியாக இருந்துச்சு, அதில் எந்த வேல்யூஸுமே இல்லை அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? அண்டர்ஃப்ளோன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம என்ன பண்ண முடியாது? delete DQ ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், an attempt to delete an element from the front end of the queue when the queue is empty said to be over queue underflow. சரி, இனி பாருங்கள். ஸோ பாருங்கள், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கியூ. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கியூ இது தனி கொஸ்டினாகவும் கேட்கலாம், கியூன்னு கேட்டாலே எழுதணும். ஸோ கியூ கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் 2 ways. ஸ்டாக்கும் கேன் இம்ப்ளிமெண்டட் இன் 2 ways. கியூ ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் இன் 2 ways. என்னெல்லாம்? இம்ப்ளிமெண்டேஷன் யூஸிங் அரே, இதை ஸ்டாட்டிக் கியூன்னு சொல்லுவோம். நல்லா பார்த்துங்க, அரேயில் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்தால் ஸ்டாட்டிக் கியூ, லிங்க்டு லிஸ்ட்டில் நடந்தால் என்னது? டைனமிக் கியூ. அதே மாதிரி ஸ்டாக்லேயே இம்ப்ளிமெண்டேஷன் யூஸிங் அரேயும் இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் யூஸிங் லிங்க்டு லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க போகிறோம்னா அரே டிக்ளரேஷன், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கியூ. அரேனா உங்களுக்கு சரி, அரேனா என்னது? கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா எலமெண்ட்ஸ், ஒரே டைப் ஆஃப் எலமெண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் என்னது? அரே. ஸோ அரே டிக்ளரேஷன் ஆஃப் கியூ. அரேயில் எப்படி கியூவை டிக்ளேர் பண்ணுறதுன்னு பாருங்கள். அரேயில் நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், ஆல்ரெடி நம்ம சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அரேயில் என்ன பண்ணியிருப்போம்? சைஸ் ஃபிக்ஸ். இங்கே பாருங்கள், ஹேஷ் டிஃபைன் அரே சைஸ் கொடுத்துருக்காங்க நம்ம 5. அப்போ நம்ம எத்தனை காலம், இங்கே பாருங்கள் எத்தனை காலம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 காலம் இங்கே இருக்குதா? இங்கே பாருங்கள், எப்போவுமே அரேயோட சைஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 5னா 0 to 4. சரியா? ஸோ அதுதான் ஹேஷ் டிஃபைன் அரே சைஸ் 5ன்னு எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம எப்படி கியூவை கொடுக்குறோன்னா int டேட்டா டைப், அரே நேம் என்னது? கியூன்னு எடுத்துருக்கோம். அரே நேம் என்னது? அரே எப்படி கொடுப்போம்? இன் டேட்டா டைப், அரே நேம், அதோட சைஸ், அப்படி தானே கொடுப்போம் அரே. இங்கே அதே தான் கொடுத்துருக்கேன், int q அரே சைஸ். அதை தான் இங்கே எப்படி எழுதிருக்கோம்? int க்யூங்கிறது அரே நேம், அதோட சைஸ் நம்ம 5 எடுத்திருக்கோம். சரியா? இனிஷியல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கியூ. இப்போ சைஸ் 5 எடுத்த உடனே நம்மளுக்கு சிஸ்டத்தில் எப்படி ஜென்ரேட் ஆகும் அந்த ஸ்டோரேஜ் ஏரியா? இங்கே பாருங்கள், 5 பிளேசஸ் இருக்கா? 1 2 3 4 5 பிளேசஸ் இருக்குது. இது எம்டி கியூவாக இருக்குது. ஸோ எம்டி கியூனா ஃப்ரெண்டும் ரியரும் என்ன சொன்னேன்? -1. எம்டி கியூவாக இருந்துன்னா என்ன சொன்னேன்? ஃப்ரெண்டும் ரியரும் -1 இருக்கும்னு சொன்னேன். அப்படி தானே? ஸோ கியூ எம்டி ஆப்ரேஷன். கியூவில் எம்டி ஆப்ரேஷன் எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். இனிஷியலி கியூ இஸ் எம்டி. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக என்ன பார்த்தீங்களா? கியூ எப்படி தான் இருக்குது? எம்டியாக தான் இருக்குது. வித் எம்டி கியூ ஃப்ரண்ட் அண்ட் ரியர், ஃப்ரெண்டை எஃப்னு சொல்லுவோம், ரியரை ஆர்ன்னு சொல்லுவோம். 0.2 -1. ஸோ எம்டி கியூவாக இருக்கும்போது பாருங்கள், ஃப்ரெண்டும் ரியரும் எப்படி தான் இருக்குது? -1. அப்போ ஃப்ரெண்டும் ரியரும் -1 இருந்ததுன்னா கியூவில் எந்த வேல்யூஸும் இல்லைன்னு மீனிங். இட் இஸ் நெசசரி டு செக் ஃபார் எம்டி கியூ பிஃபோர் டெலீட்டிங் அன் எலிமெண்ட் ஃபார் த கியூ. நல்லா பாருங்கள், கியூ எம்டியாக இருந்ததுன்னா நம்ம இன்சர்ட் பண்ணலாம், பட் என்கியூ பண்ணலாம். என்ன பண்ண முடியாது? டெலீட் டிக்யூ பண்ண முடியாது. ஸோ நம்ம எதுக்காக எம்டியா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம் அப்படின்னா டெலீட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். கியூ ஃபுல் ஆப்ரேஷன், இது எம்டி ஆப்ரேஷன். இப்போ கியூ ஃபுல் ஆப்ரேஷன்னா என்னது? ஃப்ரெண்டும் ரியர்லேயும் வேல்யூ இருக்கு. as we keep
இன்சர்ட்டிங் த நியூ எலிமெண்ட் அட் த ரியர் எண்ட். ரியரில் தான் என்ன பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவோம். ஆஃப் த கியூ த கியூ பிகம்ஸ் ஃபுல். நம்மளுக்கு கியூ வந்து என்ன ஆகிடும், ஃபுல் ஆகிடும். இப்போ when the queue is ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரியர் ரீச்சஸ் இட் மேக்ஸிமம் அரே சைஸ். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக இருக்குது, இதில் எல்லாம் வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, என்கியூ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ கியூ ஃபுல்லாக இருந்தால் நம்மளால் இன்சர்ட் QUEE ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இது லிஸ்ட்டு வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா நம்மளால் DEQUE ஆப்ரேஷன் நம்மளால் பண்ண முடியாது. சரியா? ஸோ இப்போ என்கியூ ஆப்ரேஷன் இன்சர்ட் பண்ண போகிறோம். இது இம்பார்ட்டன்ட். சரியா? இது அரேயில். சரியா? அரேக்கு அரே சைஸ் கொடுத்துட்டோம். இட் இஸ் த ப்ராசஸ். நம்ம ஏன் அதை ஸ்டாட்டிக்னு சொன்னோன்னா நம்ம கொடுத்த சைஸுக்கு தான் அதில் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா சைஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்சர்ட்டிங் ஏ நியூ எலிமெண்ட் அட் த ரியர் எண்ட் ஆஃப் த கியூ. நம்ம ரியர் எண்டுனா கடைசி, ரியர் எண்டுனா இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, இந்த இடத்துல. சரியா? இதுதான் இந்த ரியர் எண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம். இட் டேக்ஸ் 2 parameters. என்னெல்லாம் 2 parameters? என்னது, என்கியூவில் எக்ஸுங்கிற எலிமெண்ட்டை பாருங்கள், எக்ஸுங்கிற எலிமெண்ட்டை கியூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த எலிமெண்ட் எக்ஸ் அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த எலிமெண்ட் எக்ஸ் டு பி இன்சர்ட்டட் அட் த ரியர் எண்ட் ஆஃப் த கியூ. அதை தான் இங்கே என்னென்னு எடுத்துருக்கோம், என்கியூ எக்ஸ் கியூன்னு எடுத்துருக்கோம். பிஃபோர் இன்சர்ட்டிங் ஏ நியூ எலிமெண்ட் இன்டு த கியூ செக் ஃபார் ஃபுல். நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி சொன்னதே தான். நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கியூனா இதுதான் கியூ பிள்ளைங்களா, இதுதான் கியூ. சரியா? இன்சர்ட் பண்ண முடியாது முன்னாடி கியூ வந்து ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கணும். கியூ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா we couldn't insert. சரியா? ஏன்னா ஆல்ரெடி ஃபுல். அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரியரில் ஒரு எலிமெண்ட் எக்ஸை என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இஃப் த கியூ எம்டியாக இருந்துச்சுன்னா போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பொசிஷன் பை pointed by 1 and then insert the element x to the rear and the q. இப்போ எம்டியாக இருக்குது, அதில் நம்ம இது பண்ணணும்னா இந்த பிளேஸில் என்ன வந்துடும், நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூ வரும். இப்போ இதெல்லாம் ஃபில்லாக இருக்குன்னா இந்த பிளேஸில் வரும். இதுதான் என்னது, என்கியூ ஆப்ரேஷன். டிக்யூ ஆப்ரேஷன் அப்படியே ஆப்போசிட். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் deleting என்னது, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெலீட்டிங் ஏ எலிமெண்ட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த கியூ. சரியா? ஃப்ரண்ட் எண்ட் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 parameters இருக்குது. என்கியூ இந்த வேர்டு மறக்கக்கூடாது. என்கியூ எக்ஸ்கியூ, அதாவது எக்ஸுங்கிற எலிமெண்ட் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டோம்ல, அதை நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே டிக்யூ எலிமெண்ட்டை நம்ம வந்து டிக்யூ பண்ண போகிறோம். ஸோ டிக்யூ எங்கேருந்து தான் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ தான் ஃபஸ்ட்டு இதாகும். ஸோ பிஃபோர் டெலிட்டிங் த எலிமெண்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கியூ வந்து எம்டியாக இருக்கான்னு பார்க்கணும். எம்டி இருந்துச்சுன்னா நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. எம்டி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூவை ஃப்ரெண்ட்லேருந்து என்ன பண்ணிட்டா போதும், மூவ் பண்ணால் போதும். சரியா? நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் என்னது, ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன். இனி வந்து என்னது, லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ லிங்க்டு லிஸ்ட்னா டைனமிக், வி கேன் ஆட் த மெமரி பிளேஸ் அட் எனி டைம். சரியா? அங்கே சைஸ் கொடுத்தா இங்கே கொடுக்க மாட்டோம். இங்கே வர கியூ இஸ் இம்ப்ளிமெண்டட் யூஸிங் சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட். ஸ்டாக்கும் எப்படி தான் இம்ப்ளிமெண்டில் லிங்க் லிஸ்ட்டில் பண்ணுவோம், சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டில் தான் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், என்கியூ ஆப்ரேஷன், என்கியூனா இன்சர்ஷன் ஆப்ரேஷன் இஸ் பர்ஃபார்ம்டு அட் த எண்ட் ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட். அதே தான் எண்டு, இங்கே எண்டில் தான் என்ன செய்யும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வரும். இங்கே பாருங்கள், இங்கே இது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும், அடுத்து இந்த வேல்யூ இன்சர்ட் ஆகிருக்கு, அடுத்து இந்த வேல்யூ இன்சர்ட் ஆகிருக்கு, அடுத்து இந்த வேல்யூ இன்சர்ட் ஆகிருக்கு, ஃபைனலி இந்த வேல்யூ இன்சர்ட் ஆகிருக்கு. இதுதான் அப்போ என்னது, ஃபைனலி இன்சர்ட் ஆன வேல்யூ ரியரில் இன்சர்ட் ஆகிருக்கு. இதை நம்ம ஃபஸ்ட்டு டெலீட் பண்ண போகிறோம். சரியா? இதுதான். ஸோ இங்கே பாருங்கள், அதுதான் கொடுத்துருக்காங்க. வித் லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் எம்டிக்யூ. எம்டிக்யூவில் ஃப்ரெண்டும் ரியரும் என்ன, இதான் எம்டிக்யூனா இதில் ஒன்றுமே இல்லை. அப்போ ஃப்ரெண்டும் ரியரும் எப்படியா இருக்கும், நல் வேல்யூவாக இருக்கும். சரியா? கியூ எம்டி ஆப்ரேஷன் இதில் அதே தான் நம்ம லிங்க்டு லிஸ்ட்டில் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலி கியூ இஸ் எம்டியாக இருக்கும். இனிஷியலாக கியூ எம்டியாக இருக்கும். வித் லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எம்டி கியூ இஸ் ரெப்ரசன்டட் அஸ், இங்கே பாருங்கள், எஸ்ன்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா கியூன்னு எழுதிக்கலாம். சரியா? எம்டியாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, லிசன். ஸோ இப்படி இருக்கும் எம்டியாக இருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லை, எந்த லிங்க்டு லிஸ்ட்டும் இல்லை. ஸோ இது வந்து என்னது, நல். இது வந்து என்னது,
null value. சரியா? It is increasingly to check for empty queue before deleting the friend element of the queue. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி empty queue இருக்குது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, delete பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். சரியா? ஸோ என்கியூ ஆப்ரேஷன் பார்ப்போம். இங்கே பாருங்கள், அதுதான் கூட எம்டி கியூனா இப்படி இருக்கும். ஸோ என்கியூ ஆப்ரேஷன் பாருங்கள், இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்சர்ட்டிங் எ நியூ எலிமெண்ட் at the rear end. இது ஆல்ரெடி அதே கதை தான் எழுதிட்டு இருக்கோம். சரியா? rear end of the queue. It takes 2 parameter. இங்கே என்னதான் இன்டிஜர் எக்ஸு கியூவில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக்லேயே இதே தான் லிங்க்டு லிஸ்ட்டில் பண்ணும்போது எம்எல்ஆக்குங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வேணும். எதுக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த இது தெரியுதா நம்மளுக்கு எம்டி கியூ இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து ஜாயின் பண்ணும்போது தான் நம்ம சைஸ் அலாக்கேட் பண்ணல, அரேயில் சைஸ் கொடுத்தோம். அதனால் அந்த ஸ்பேஸ் அப்படியே கண்டினியூஸாக அரேயில் எப்படி வந்துச்சு, அரேயில் இப்படி கண்டினியூஸாக வந்துச்சு. பார்த்தீங்களா? இங்கே அப்படி இல்லை, திருப்பி ஒரு மெமரி ஸ்பேஸ் ஜாயின் ஆகுது. அதனால இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்எல்ஆக்குங்கிற ஒரு மெமரியை அலாக்கேட் பண்ணுறோம் நியூ நோடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இஃப் த கியூ இஸ் எம்டி, நியூ என்னது கியூ எம்டியாக இருந்ததுன்னா நியூ நோடு எங்கள் ஃபஸ்ட்டில் வந்து இதாகும். சரியா? இல்லைன்னா லாஸ்ட் நோடில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இதுதான் வந்து என்னது என்கியூ. இப்போ டிக்யூனா என்னது, அதே தான். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெலீட்டிங் த ஃப்ரெண்ட் எலமெண்ட். இந்த ஃபஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டை தான் டெலீட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு பேராமீட்டர், அதில் 2 பேராமீட்டர் எக்ஸ் அண்ட் கியூ இருந்தது. இங்கே டிக்யூ ஆட்டோமேட்டிக்காக முதல்ல இருக்கிற வேல்யூ தான் டெலீட் ஆகும். ஸோ நம்ம வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்வேஸ் த எலிமெண்ட் ஃப்ரெண்ட் எலிமெண்ட் தான் வந்து என்ன ஆகிடும், அப்படி டெலீட் ஆகிடும். இஃப் த கியூ இஸ் எம்டி, த டெலிஷன் இஸ் நாட் பாசிபிள். அது ஆல்ரெடி எழுதுனா அதே கதையை தான் எழுதுகிறோம். பட் இங்கே டயக்ராம் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 10 இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் 10 இருந்துச்சு. இது தானே ஃபஸ்ட் எலிமெண்ட். அந்த எலிமெண்ட் எங்கே போயிருக்கு, டெலீட் ஆப்ரேஷன் கொடுத்தோன்னே என்ன ஆயிருக்கு, டெலீட் ஆகிருக்கு. ஸோ இப்படி போட்டு காமிச்சா போதும். சரியா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கியூ எங்கெல்லாம் அப்ளை பண்ணும் அப்படின்னு, சர்விங் ரிக்வஸ்ட் இன் சிங்கிள் ஷேர்டு ரிசோர்ஸ் லைக் பிரிண்டர், சிபியூ, டாஸ்க் ஷெட்யூலிங். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃபைல் ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி. ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா கால் சென்டர் ஃபோன் சிஸ்டத்தில் அந்த கியூவில் என்ன கொடுத்துருப்போமோ அதுபடி அந்த கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பேட்ச் ப்ராசஸிங், ஜாப் ஸ்கெடியூலிங், இது எல்லாமே என்னது கியூ சிஸ்டத்தில் தான் நம்மள இருக்கும். ட்ராபேக் என்ன அப்படின்னா, வித் அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் queue, the element can be deleted logically only by moving from friend plus 1. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது ஃபைனலாக கடைசியில் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இடையில நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த வேல்யூவையும் இன்சர்ட் பண்ண முடியாது. இது வந்து என்னது, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கியூ. அப்போ கியூ அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கியூ பார்த்தோம். ஸோ ஒருக்கா கூட சொல்கிறேன், கியூ அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் அவுட் அந்த இது பண்ணுறோம். இல்லை 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, என்கியூ அண்ட் டிக்யூ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. என்கியூனா இன்செர்ட், டிக்யூனா டெலிஷன். ஸோ ஃப்ரெண்டு எம்டியாக இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட் அண்ட் ரியராக வந்து -1 இருக்கும். இதில் 2 கண்டிஷன் பார்த்தோம், கியூ ஓவர்ஃப்ளோ, அண்டர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோனா நம்மளோட கியூ ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனி ஆட் பண்ணும்போது அது ஓவர்ஃப்ளோன்னு வரும். கியூ எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அண்டர்ஃப்ளோன்னு வரும். ஸோ அதில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கியூ பார்த்தோம். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கியூவில் 2 டைப்ஸ் இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் யூசிங் அரே, இம்ப்ளிமெண்டேஷன் யூசிங் லிங்க்டு லிஸ்ட். சேம் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுலேயுமே என்கியூ டிக்யூ தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ்டு சைஸு கொடுத்துருப்போம், அதில் அரேயில் பண்ணியிருப்போம். செகண்டில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா லிங்க்டு லிஸ்ட், மெமரி அலாக்கேட் பண்ணி நம்ம இது பண்ணுறதுனால இது வந்து என்னது லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். சரியா? தேங்க்யூ.